இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்க், ரயில்வே இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்கறாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதாவது ஒரு வேலையை எக்ஸ் மற்றும் ஒய் இருவரும் இணைந்து 20 நாட்கள் செஞ்சு முடிப்பாங்க. அதே வேலையை ஒய் மற்றும் இஜெட் இருவரும் இணைந்து 12 நாட்கள் செய்து முடிப்பாங்க. அதே வேலையை இஜெட் மற்றும் எக்ஸ் இருவரும் இணைந்து 15 நாட்கள் செய்து முடிப்பாங்க எனில் மூவரும் இணைந்து, அதாவது எக்ஸ் மற்றும் ஒய் மற்றும் இஜெட் மூவரும் இணைந்து எத்தனை நாட்கள் செய்து முடிப்பாங்க கேட்குறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் அண்ட் ஒய் எத்தனை நாள், 20 நாள். ஒய் மற்றும் இஜெட் இருவரும் இணைந்து 12 நாட்கள். அடுத்தது இஜெட் மற்றும் எக்ஸ் இருவரும் இணைந்து 15 நாட்கள். ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் இந்த 3 வேலைக்கும் காமனா எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுக்கிறதுனா என்ன இருக்குது, 20, அடுத்தது 12, அடுத்தது 15. ஸோ ஃபர்ஸ்ட் 5ஆல கேன்சல் பண்ணலாம். 5ஆல கேன்சல் பண்ணா 4, இங்க 12, இங்க 3. அகைன் 4ஆல கேன்சல் பண்ணலாம். 4ஆல கேன்சல் பண்ணா இங்க 1, இங்க 3, இங்க 3. ஸோ அடுத்தது 3ஆல கேன்சல் பண்ணா இங்க 1, 1, 1. ஸோ இதுக்கு மேல எதுவும் காமனா கேன்சல் பண்ண முடியாது. அப்போ 5 × 4 20, 20 × 3 60. ஸோ இதோட எல்சிஎம் பார்த்தோம்னா 60. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த 20 எத்தனை டைம் இருக்குன்னா 60 வரும் பாருங்க, 3 டைம். அதே மாதிரி 12 எத்தனை டைம் இருக்குன்னா 60 வரும், 5 டைம். 15 எத்தனை டைம் இருக்குன்னா 60 வரும், 4 டைம். அதாவது எக்ஸும் ஒய்யும் 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை 3 வேலை. அதே மாதிரி ஒய்யும் இஜெட்டும் 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை 5 வேலை. அதே மாதிரி இஜெட்டும் எக்ஸும் 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை 4 வேலை. மொத்தமா இதை ஆட் பண்ணுங்க. 3 + 5 8, 8 + 4 12 வேலை, 12. ஸோ மொத்த வேலை 60. மொத்த வேலை 60. 60 வகுத்தல் இந்த 12 அப்படியே கேன்சல் பண்ணா 5. 5 இன்ட்டு இங்க பாருங்க, இங்க எக்ஸ் 2 இடத்துல இருக்கு, ஒய் 2 இடத்துல இருக்கு, இஜெட் 2 இடத்துல இருக்குது. அப்ப 5 × 2 = 10 நாள். அப்ப மூவரும் ஒன்றாக இணைந்து 10 நாட்கள் இந்த வேலையை செய்து முடிப்பாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.